ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் V2 வெங்கி ஸ்கை சேனல்லேருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்யூப்லேருந்து நான் புதுசாக ஒரு க்யூப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது என்ன க்யூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MFJS Meilong 3M ஸ்டிக்கர்லெஸ் மேக்னெட்டிக் க்யூப். இது வந்து 500 ரூபாய்க்கு கம்மியாக, ₹1 கம்மியாக கிடைக்கிது. இது வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் மேக்னெட்டிக் க்யூப் வந்து வாங்குறது. இது வந்து நார்மல் க்யூபர் பிகினர்ஸ்க்காக உள்ளது கிடையாது. இது வந்து ஸ்பீடு க்யூபருக்காக உள்ளது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் நான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் மேக்னெட்டிக் க்யூப் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் சரி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக வந்து நார்மல் க்யூபுக்கும் மேக்னெட்டிக் க்யூபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மல் க்யூப்பில் வந்து அலைன்மெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக செஞ்சாலும் அதில் அலைன்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அலைன்மெண்ட்டு மாறும். ஆனால் அந்த மேக்னெட்டிக் க்யூப் என்னென்னா, அந்த மேக்னெட் வந்து உங்களோட நீங்கள் வேகமாக ரொட்டேட் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட்டை வந்து அந்த மேக்னெட் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வர வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது பார்ப்போம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவாலிட்டி. கிஃப்ட்டு கூப்பன் இருக்குது, பில்லு. சரி, நம்ம முதல்ல க்யூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள வர ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. QR கோடு இருக்குது, டூல்ஸ் இருக்குது. ஓகே, மோயு கம்பெனி வந்து கொஞ்சம் குவாலிட்டியானதாக தான் இருக்கும். இது வந்து இந்த க்யூபோட ஸ்பீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. சரி, இந்த மேக்னெட் வந்து மைல்டாக தான் இருக்குது. இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணால் இங்கே இருந்தால் மேக்னெட் ஒர்க் ஆகலை. ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடு ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் நின்றுடுது. நார்மல் க்யூப்பில் வந்து செக் பண்ணுவோம். இதுவும் ஸ்பீடு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான். சரி, இது வந்து நான் எப்படி திருப்பினாலும் இந்த இடத்துல வந்து அலைன்மெண்ட் வந்து இப்படி நிற்கிது. எவ்வளோ வேகமாக சொன்னாலும் கிராஸாக நிற்கிதா? சரி, இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து மேக்ஸிமம் அலைன் ஆகிடுது. வேகமாக ரொட்டேட் பண்ணால் அது கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து நிற்கிது. கொஞ்சம் வேகமாக போனால் நிற்கல. மேக்னெட்டோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக இந்த மைல்டாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வரும்போது தான், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து எதுக்காக அப்படி இருக்கும் அப்படின்னா, சேர்க்கும் போது பாதிக்கு மேலே இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு வச்சுருக்காங்க நம்மளுக்கு. இந்த இடத்துல லைட்டாக
அப்படி வச்சா போய் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிக்குது. ஓகே, இது வந்து ஸ்பீடாக சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். இது வந்து 500 ருபீஸ்க்கு கம்மியாக மேக்னெட்டிக் கியூபு முதல்ல கிடச்சதுனால அதை வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. மேக்னெட்டோட பவர் வந்து எண்டில் தெரியுது, நல்லா கரெக்டாக அலைனாக வருது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு 500 ருபீஸ்க்கு கம்மியாக வந்து ஸ்பீட் கியூபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்கும். இந்த கியூப் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 500 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணணும். இது வந்து ₹1 கம்மியாக இருக்குது. ஸோ ₹1 கிஃப்ட்டு நீங்கள் ஏதாவது அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பில்லில் 500 ருபீஸ் வர வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் ஆஃபரில் இந்த கியூப் உங்களால் வாங்க முடியும். நல்லா இருக்குது. மேக்னெட் பவர் வந்து டக்குன்னு வந்து அலைன் ஆகிடுது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது. அது வந்து இவ்வளோ கம்மியான காஸ்ட்டுக்கு இவ்வளோ இது வந்து ஒர்த்து தான். நீங்கள் வந்து 4000 2000க்குலாம் நிறையா கியூப்ஸ் கிடைக்கிது. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் வாங்கி பார்த்ததில்ல. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கம்மி காசுக்கு இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். நார்மல் 3x3க்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக இப்படி தப்பு பண்ணிவிட்டு நான் கிராஸில் வருமானம் அலைன் ஆகிடுது அழகாக. லைட்டாக அந்த பவர் வந்து தெரியுது. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.